சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், இந்த மாதம் முதற்கொண்டு தயை கிடைக்க பண்ணும் அப்படின்னா, ஆண்டவரே உங்க தயவு என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எதிலெல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் தயவு தேவையோ எல்லாவற்றிலும் உங்கள் தயவு வரட்டும் ஆண்டவரே என்று முழுமையாக அவர் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தயவு தான் ரூத்தின் சரித்திரத்தையே மாற்றி போட்டது. அல்லேலூயா. போவாஸ் கண்களிலே ரூத்துக்கு கிடைத்த அந்த தயவு தான். பாருங்க, நம்ம தயவுனா ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற தயவு. ஒரு மனுஷன் தயவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்றால், தேவ தயவு நமக்கு வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நம் வாழ்க்கையிலே காண முடியும். அதை எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன தயவு செய்ய போறீங்க, என்ன அதிசயத்தை செய்ய போறீங்க, எதற்காக நான் காத்திருக்கிறேன், எதற்காக நான் உம்மை நோக்கி என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, அதற்கான காரியங்களை நீ செய்து முடிப்பீர் என்று நம்ம காதில் அந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எந்த சத்தம் கேட்டாலும், எந்த வார்த்தை கேட்டாலும் உள்ளுக்குள்ள இந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும்.